சேலத்தில் அம்மா உணவக ஊழியர்களின் சம்பளத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தருவதாக கூறி விளம்பரம் தேடினர். சேலத்திலும் அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுப்பதாக தெரிவித்தார். இவை அனைத்தையும் பொய்யாக்கும் வகையில் சேலத்தில் உள்ள அம்மா உணவகங்களுக்கு தேவையான பொருட்கள் முறையாக விநியோகிக்கப்படவில்லை என ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 3 மாதங்களாக ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய 9,000 சம்பள பணத்தில் 3,750 ரூபாய் பிடித்தம் செய்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பளம் வந்துட்டு 9,750 ரூபா. நான் எங்களுக்கு 30 நாளைக்கு சம்பளம் 9,750. இதில் வந்து பிஎஃப்க்குன்னு 2,000 ரூபாய் போயிருக்குங்கண்ணா. இஎஸ்ஐ பிஎஃப்க்குன்னு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் கேஸ் சிலிண்டர் எக்ஸ்ட்ரா 15 சிலிண்டர் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நாங்கள் சிலிண்டரை யூஸ் பண்ணோம்னா சிலிண்டருக்குன்னு அதில் பணம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் அது இதுன்ட்டு நாங்கள் பொருள் வராதப்போ கொண்டுட்டு வந்து போடுற செலவுக்குன்னு எடுத்துக்கிறாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு எங்களுக்கு கையில் வரதே ஒரு 6,000 7,000 அவ்வளோதான் வருது. அதுக்கு முன்னே என்ன பண்ணுறாங்கன்னா எதை லீவ் எடுக்காமல் வந்தாலும் லீவுன்னு போட்டு லீவு சம்பளத்தையும் எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டே இருந்தால் இது எங்கே போகுதுன்னு தெரியல. இது ஒரு 3 மாதமாக இந்த தொந்தரவு தான் நடக்குது. நாங்கள் எல்லா அதிகாரியும் பார்த்து பேசிட்டு வந்துட்டோம். யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. முறைகேடாக இருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். அவங்கக்கிட்ட கேட்டோம். நாங்கள் இந்த 12,000 சில்லரை பிடிச்சிங்களா, இந்த பணம் எங்கே நீங்கள் வரவு வச்சிங்கன்னு கேட்டால் நாங்கள் ஆடிட்டிங்கில் வர வச்சோம். ஆடிட்டிங் எப்படிப்பா இப்பயே நீங்கள் வர வச்சுட்டீங்களா? ஆடிட்டிங்கு அடுத்த மாதம் மார்ச் மாதம் தானே ஆடிட்டிங் வர வைப்பாங்க. நீங்கள் ஆடிட்டிங்கு வர வச்சுட்டீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீ கேட்காத அப்படின்றாங்க. சரி கொடுங்க, பில்லை நான் போய் மாற்றி கொண்டுட்டு வரேன். எங்களுக்கு தான் சம்பளத்துலேருந்து நீங்கள் பிடிச்சிட்டிங்களா 4 சிலிண்டர் காசை, நான் போய் பில்லை மாற்றி கொண்டு வரேன் பொன்னியில் போய் அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது. அங்கே 20 சிலிண்டர் பணம் கொடுத்தாச்சு, கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அதிகாரிங்க பேசுகிறாங்க.